வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சஷ யோகம் மற்றும் மாலவிய ராஜயோகம். இந்த யோகங்கள் இந்த கீழ்கண்ட 5 ராசிகளுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை வழங்கி அவர்களை நல்ல நிலையில் வைக்க உதவுகிறது. அதில் மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், கும்பம் ஆகிய 5 ராசிக்காரர்கள் பலன் பெற்று நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராஜயோகங்கள் உருவாகப் போகின்றன. இந்த 2 யோகங்களும் சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரத்திலிருந்து உருவாகப் போகிறது. தற்சமயம் சனி பகவான் தனது ராசியில் சஞ்சரிக்கும் கும்பத்தில் சஷ ராஜயோகம் உருவாகி 2024 மே 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறும் சமயத்தில் மாலவிய ராஜயோகத்தையும் உருவாக்குகிறார். சுக்கிரன் செல்வத்தின் கிரகம் மற்றும் இந்த ராஜயோகம் உருவாகுவதால் ஜாதகர்கள் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நலமுடன் சுகமுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதேபோல் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் சனி பகவான் அவரின் அந்த சொந்த ராசியான கும்பம், மகரம் அல்லது துலாம் ராசியில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு முன் 4வது, 7வது அல்லது 10ஆம் இருக்கும் அந்த நேரத்தில் சஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார். அதனால் இந்த சஷ மற்றும் மாலவிய ராஜயோகத்தால் மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், கும்பம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு நல்லதொரு அனுகூலமான பலனை இவர்கள் அளிக்கிறார்கள். மிதுன ராசி மக்களுக்கு 2 யோகங்களும் சுபயோகமாகவே செயல்படுகின்றன. இவர்கள் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டு செயல்படுவார்கள், மகிழ்ந்து இருப்பார்கள். இதன் காரணமாக மிதுன ராசி மக்களுடைய இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஒரு மத பயணத்தை கூட இந்த நேரத்தில் திட்டமிட்டு அது செயலாக்கம் செய்யலாம். மிதுன ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இவர்கள் விரைவான முன்னேற்றத்தை தங்கள் வாழ்க்கையில் அடைய போகிறார்கள் என்று நம்பலாம். மற்றும் இவர்கள் தங்கள் இலக்குகளை மிகவும் எளிதாக அடைய முடியும். தங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இந்த மக்கள் தங்களை மதிப்பார்கள். மற்றவர்கள் வேலை செய்யும் சக ஊழியர்களும் மதிப்பார்கள். மற்றும் இவர்களின் மூத்த அதிகாரிகள் இவர்கள் வேலையின் நுட்பத்தால் ஈர்க்கப்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசிகளின் அதிர்ஷ்டம் அவருடன் சேர்ந்து இருப்பதால் இவர்கள் நடத்தும் வியாபாரத்தை பெரும் லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் இவர்கள் தங்கள் வருமானம் உயரும் வாய்ப்புகள் பெற்று அதனால் இவர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். விரைவில் இவர்கள் பெயரில் சொத்து வாங்கலாம், இல்லை குடும்பத்தில் உள்ள உறுப்பினருடைய பெயரில் சொத்து வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இவர்கள் தங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான தெளிவான சமிக்கைகள் இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு சமிக்கைகளாக தெரிவிக்கின்றன. இதனால் இவர்கள் நிதி நிலைமை மேம்படும், பொருளாதார வங்கி இருப்பும் சேமிப்பும் உயரும். தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி இவர்கள் பேசினால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பதை உணர்வார்கள். இருப்பினும் இவர்கள் தங்கள் தினசரி வழக்கத்தில் உள்ள நடைப்பயிற்சி, யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு இந்த 2 யோகங்களுடைய சிறப்பு இவர்கள் பைசா போட்டாலும் கிடைக்காத லெவலுக்கு இந்த யோகம் இவர்களுக்கு நன்மை செய்யும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவருடைய வேலை மற்றவர்களால் பாராட்டப்படும். பணிபுரியும் கடகராசி மக்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவற்றை பெற்று குடும்பத்தில் நல்லதொரு பொருளாதாரத்தில் உயரக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கடகராசி மக்கள் தங்கள் பொருளாதார நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பார்கள். இதனால் இவர்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறையை இவர்கள் உணர முடியாது. கடகராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் பல வருமான ஆதாரங்களிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் இவர்கள் தங்களது பொருளாதார நிதி நிலைமையை வலுப்படுத்தக்கூடிய சூழல் இதனால் உருவாகி நலமுடன் வாழ்வார்கள். மற்றும் தங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவார்கள். தங்கள் தகவல் தொடர்பு திறன் சில நல்ல உறவுகளை உருவாக்க இவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய சூழலை உருவாக்கி தரும். தங்கள் துணையுடன் இவர்கள் உறவு வலுவாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய தன்மையில் செயல்பட்டு மகிழ்வார்கள். மேலும் கடகராசி மக்கள் தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக அந்யோன்யமாக பழகி வருவார்கள். கடகராசி மக்கள் தொழிலில் ஈடுபட்டுள்ள இந்த ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் அடைவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. இவரது உடல்நிலை சீராகும். ஆக கடகராசி மக்களுக்குள் இருக்கும் உற்சாகத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தகவல் தொழில்நுட்பு இவர்கள் வசம் அதிகமாக இருக்கும். தேக நலன் நன்றாக பராமரித்து நலமுடன் வாழ்வில் முன்னேறுவார்கள். அடுத்து சிம்மம்.
சிம்மராசி மக்களுக்கு ஷஷ மாலவிய ராஜயோகம் மிகவும் சாதகமாக இருக்கும் நிலையில் இவர்களது பொருளாதார நிதி ஆதாயத்துடன் நல்லதொரு விதமாக கௌரவிக்கப்படுவார்கள். குடும்பத்தில் இவருடைய செல்வாக்கு உயரும். இவர்கள் வெளியூர் செல்ல திட்டமிடும் சிம்மராசி மக்கள் இப்போது தங்கள் கனவு நனவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. சிலர் தொழில் சார்ந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்குண்டான சூழலும் அமைகிறது. சிம்மராசி மக்கள் சொந்தமாக ஒரு தொழிலை நடத்த விரும்பினால் அதில் அல்லது நடத்தினால் அதில் அதிக லாபம் கிடைக்கும் நிலை இருக்கிறது. இதனால் இவருடைய பொருளாதார நிதி நிலை நன்றாக உயர்வில் சென்று கொண்டிருக்கும் மற்றும் பல்வேறு வருமான ஆதாரங்களிலிருந்தும் இவர்கள் பணத்தை சம்பாதிப்பார்கள். கடகராசி மக்கள் ஏற்கனவே எங்காவது தங்கள் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அங்கிருந்து நல்ல வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழலும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கடகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள உறவுகளின் நன்மையை பற்றி பேசும்போது தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல பிணைப்பை பெறுவதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள், மகிழ்ந்து வாழ்வார்கள். குடும்பத்தை முன்னேற்ற நினைக்கும் திருமணமான கடகராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். சுகாதார காரணியாக பார்க்கும்பொழுது தேகநலம் சார்ந்து கடகராசி மக்கள் பொருத்தமாகவும் நன்றாகவும் இக்காலத்தில் இருப்பார்கள். இருப்பினும் இவர்களில் சிலருக்கு குளிர் மற்றும் இருமல் போன்ற சில சிறிய பிரச்சனைகளால் இவர்கள் பாதிக்கப்படலாம். ஆகவே சற்று இந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு ஷஷா மற்றும் மாலவிய ராஜயோகம் பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. தேக நலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே வேளையில் வியாபாரத்தில் அதிக லாபத்தை அறுவடை செய்வார்கள். சிலருக்கு வெளிநாட்டு வருமானம் மூலம் அபரிமிதமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி மக்களுக்கு இருக்கிறது. இது தவிர துலாம் ராசி மக்கள் ஒரு புதிய திட்டத்தில் பணிபுரியக்கூடிய சூழலும் உருவாகும். அதில் இவர்கள் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி மற்றும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழலும் அது சார்ந்த வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போது துலாம் ராசி மக்களுடைய பொருளாதார நிதி வாழ்க்கை பற்றி நாம் பார்க்கும்போது இவரது நிதிநிலை வலுவாக இருக்கிறது மற்றும் இவர்களுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கக்கூடிய சூழலும் அல்லது வீடு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது. இது தவிர துலாம் ராசி மக்கள் சில நிலம் அல்லது சொத்தில் முதலீடு செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் சிலர் மீடியா மற்றும் ஃபேஷன் டிசைனிங் தொழில் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு அதில் விரைவில் பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது சொந்தமாக சிலர் அத்தொழிலை தொடங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி மக்களுடைய ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இவர்களை தொந்தரவு செய்யும் சிறிய உடல்நல பிரச்சனைகள் சில தோன்றி மறையலாம். அதே நேரத்தில் இவர்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனையும் சந்திக்க மாட்டார்கள். மிகவும் திடகாத்திரமாகவும் தேக நலனும் மன நலமாகவும் இவர்கள் இருப்பார்கள், மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து கும்பராசி மக்களுக்கு ஷஷ மற்றும் மாலவிய ராஜயோகம் உருவாகத்தால் நல்லதொரு வேலையும் நல்லதொரு ஆதாயத்தையும் இவர்கள் அடைய முடியும். தங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களுக்கு மரியாதை மற்றும் தங்கள் வேலையில் வெற்றி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பெறுவார்கள். இவர்கள் பதவி உயர்வு அல்லது அது சார்ந்த சம்பள அதிகரிப்பை எதிர்பார்க்கின்றால் இந்த காலகட்டத்தில் இந்த மகிழ்ச்சியை இவர்கள் சிரமமின்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. கும்பராசி மக்களுடைய இந்த கிரக பயிற்சிகள் வியாபாரத்துறையில் நல்லதொரு பலனை தரக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் இவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இத்துடன் தொழில் நடத்தும் கும்பராசி மக்கள் நல்ல லாபம் அடைவார்கள் என்று நம்பலாம். பொருளாதார நிதி நிலைமையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கும்பராசி மக்களுடைய நிறைய பணத்தை குவிக்க முடியும், சேமிக்க முடியும், சுகமாக வாழ முடியும். வங்கியில் இவருடைய கணக்கில் சேமிப்பு அதிகமாக உயரும். மேலும் எதிர்காலத்திற்காக அதை சேமிக்கும் இவர்கள் செலவு செய்யாமல் சேமிக்க வழி இருக்கிறது. அதே நேரத்தில் கும்பராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை பார்க்கும்போது தங்கள் துணையுடனான இவர்களின் உறவு மிகவும் வலுவாக இருக்கும். மேலும் இவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் வாழக்கூடியது மகிழ்ச்சி மிதமிஞ்சி இருக்கும். இறுதியாக இவரது ஆரோக்கியத்தை நாம் பார்க்கும்போது இவர்கள் பொருத்தமாக ஆரோக்கியம் சார்ந்தும் தேக நலன் சார்ந்தும் இருப்பார்கள். தங்களது நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இவை யாவும் சாத்தியமாகிறது என்று இவர்கள் மகிழ்ந்து இருக்கலாம். ஆக இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் ஷஷ ராஜயோகம் மற்றும் மாலவிய யோகம் நல்லதொரு பலனை தருகிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று
சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.